ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து குக்கிங் பண்ண போறோம். என்ன அப்படின்னா ரசம் வைக்க போறோம். ரசத்துக்கு முதல்ல புளி, இதோ பாருங்க, புளியை நல்லா கரைஞ்சி எடுத்துக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைக்க ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளிய கரைஞ்சிட்டு இருக்கோம். அங்க பாருங்க, நம்ம புளிய கரைஞ்சிட்டு இருக்கோம். கரையிறோம் குறைஞ்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம 3 வாட்டி கரைஞ்சிட்டோம். இந்த சக்கையை கொண்டே வெளியே போட போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ரிப்பேராக இருக்குது. இப்போ அதனால நம்ம இடிக்க போகிறோம். என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம அடிக்க போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சட்டியை காய விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, சட்டி காய பார்த்தீங்களா? சட்டி காய விட்டுருக்கோம். இப்போ காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். அவங்க வீடியோ இருக்கிறாங்க பத்து சமையல்ல எண்ணெய் இதை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு நம்ம நச்சு வச்சதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா நச்சு வச்சுருக்கோங்க, அதை போட்டு தாளிச்சிடுவோம். மிக்சி இருந்தால் அரைச்சி ஊற்றுவோம். மிக்சியில் அதனால எப்படி சாப்பிடு வந்து ஒரு நுரமா பண்ணனா அடுப்பு அமர்த்து அப்படின்னு சொல்லிட்டு மை மாம் செஃப் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்ப்போம்.